Dear Kutis, அனைவருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். Now I like to give a brief idea regarding mitochondria, the powerhouse of the cell. ஷெல்லின் சக்தி கோபுரம், ஆற்றல் சாலை என்று அழைக்கப்படுகின்ற மைட்டோகாண்ட்ரியாவை பற்றி நாம் பார்ப்போம். இந்த மைட்டோகாண்ட்ரியாவை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம 10th ஸ்டாண்டர்ட் லெவல்லே அதை பற்றி பார்த்துருப்போம். Where the oxidation of food materials takes place, உணவுப் பொருட்கள் எரிக்கப்படும். We get energy in the form of ATP. ஆற்றலானது ATP ஆக கிடைக்கும் என்பது தெரியும் உனக்கு. One molecule of glucose oxidized to form 36 ATP. That's why mitochondria is known as powerhouse of the cell அப்படின்னு படிச்சிருப்பேன். ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறு ஆக்சிஜனேற்றம் அடைந்து 36 ATP நமக்கு கிடைக்கும். அதனால தான் மைட்டோகாண்ட்ரியாவுக்கு சக்தி கோபுரம்னு தெரியும். இந்த மைட்டோகாண்ட்ரியாவை ஃபர்ஸ்ட் பார்த்தவர், அப்சர்வ் பண்ணவர் யாருன்னா கோலிகர் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் இந்த இயர் 1880 ஆண்டு. அப்புறம் ஆல்ட்மேன் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் 1894 நேம்ட் ஆஸ் பயோபிளாஸ்ட், உயிரி பிளாஸ்ட் என்று ஆல்ட்மேன் பெயரிட்டார். அண்ட் த டேர்ம் மைட்டோகாண்ட்ரியா கிவன் பை த சயின்டிஸ்ட் பெண்டா என்று அழைக்கப்படுகின்ற ஒரு அறிவியல் அறிஞர் தான். இதெல்லாம் கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ஃபார் என்சிஆர்டி. அவர் தான் இந்த மைட்டோகாண்ட்ரியாங்கிற டேர்மை யூஸ் பண்ணார். எக்ஸ்ட்ரா ஞாபகம். Unless specifically stained mitochondria are not easily visible under microscope. சாயமேற்றினால் மட்டுமே மைட்டோகாண்ட்ரியாவை நம்மால் ஒரு செல்லில் தெளிவாக காண முடியுமே தவிர அதர்வைஸ் நுண்ணோக்கியில் இதனை சரிவர காண இயலாது. So it should be stained. பார்ப்பதற்கு முன்பாக இது சாயமேற்றப்பட வேண்டும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள். It's an example for double membraned cell organelle. இது இரட்டை சவ்வினால் சூழப்பட்ட ஒரு செல் நுண்ணுறுப்பாகும்னு தெரியும். வெளியில் இருக்கிறத அவுட்டர் மெம்ப்ரேன் சொல்லுவா, உள்ள இருக்கிறத இன்னர் மெம்ப்ரேன், வெளிச்சவ்வு என்று கூறுவார்கள், உட்சவ்வு என்று கூறுவார்கள். இந்த உட்சவ்வில் எடுத்துட்டேன்னா இது மாதிரி ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்திருக்கும். இந்த ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கு பாருங்களே, விரல் போன்ற நீட்சிகள், அதுக்கு கிறிஸ்டாக்கல்னு பேர். அது மேலே இருக்கிற பார்ட்டிகல்ஸ் உங்களுக்கு தெரியும், F1 பார்ட்டிகல்ஸ், F1 துகள்கள், F0 F1 துகள்கள் இங்கு காணப்படும் என்பது உங்களுக்கு தெரியும். கிறிஸ்டே வித் F0 அண்ட் F1 பார்ட்டிகல்ஸ்னு உங்களுக்கு தெரியும். ஷேப் பல வடிவத்தில் இருக்கலாம், ஓவாய்டு, ரவுண்டட், ராட் ஷேப்டு அண்ட் பிளியோமார்பிக் ஸ்ட்ரக்சர். உருவத்தை மாற்றிக்கொள்ளக்கூடியது அல்லது பல்வேறு வடிவங்களில் காணப்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த இன்னர் மெம்ப்ரேன் இருக்கு பார்த்தீங்கன்னா, உட்சவ்வு இருக்கு பாருங்க, அது என்ன பண்ணுன்னா லியூமனை 2 கம்பார்ட்மெண்ட்டாக பிரிக்கும். அதாவது லியூமன்னா இடைவெளியின் பேர். இந்த உள்ள இருக்க இடைவெளி இருக்கு பாருங்கோல, த ஸ்பேஸ் இஸ் செட் டு பி மேட்ரிக்ஸ். இதைத்தான் மேட்ரிக்ஸ் ஆர் ஸ்ட்ரோமா என்று அழைப்பார்கள். இது ஞாபகம். இந்த இன்னர் மெம்ப்ரேன்ல இது மாதிரி இன்னர் ஃபோல்டிங்ஸ் இருக்கும். இந்த இன்னர் ஃபோல்டிங்ஸ், உட்புறத்தை விரல் போன்ற நீட்சிகள் காணப்படும், அதற்கு கிறிஸ்டேன்னு பேர். இட் ஹெல்ப்ஸ் டு இன்க்ரீஸ் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியாவின் இடப்பரப்பை அதிகரிக்க செய்வதில் இது முக்கிய பங்கினை வகிக்கிறது. இதெல்லாம் nothing special in it. The outer and inner membrane of mitochondria have their own specific enzymes associated with the mitochondrial function. வெளிச்சவ்விலே சில நொதிகள் காணப்படும், உட்சவ்விலே வேறு சில நொதிகள் காணப்படும். அந்த நொதிகள் அனைத்துமே மைட்டோகாண்ட்ரியால டைஜஷன் அல்ல, ரெஸ்பிரேஷன் நடப்பதற்கு உதவும். ஏன்னா டைஜஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா குளுக்கோஸ் இருக்கும், அந்த குளுக்கோஸ் எடுத்துட்டு போய் தான் செல்ல ஆக்சிடைஸ் ஆகும். அப்ப அவுட்டர் மெம்ப்ரேன்லேயே என்சைம்ஸ் இருப்பா, ஸ்பெசிஃபிக் என்சைம்ஸ். இன்னர் மெம்ப்ரேன்லேயே நொதிகள், உட்சவிலும் நொதிகள் காணப்படும், ஸ்பெசிஃபிக் என்சைம்ஸ் associated with the function of mitochondria. மைட்டோகாண்ட்ரியாவின் செயல்பாட்டிலே இவை பங்கேற்கின்றன. Sites of aerobic respiration. காற்று சுவாசம் நடைபெறக்கூடிய தளமாக இது இருக்கிறது. Aerobic respiration is nothing but respiration in the presence of molecular oxygen. ஆக்சிஜனின் துணை கொண்டு நடைபெறக்கூடிய ஒரு சுவாசத்திற்கு காற்று சுவாசம் என்று பெயர். அந்த aerobic respiration complete oxidation of carbohydrates takes place. உணவுப் பொருட்கள் முழுமையாக ஆக்சிஜனேற்றம் அடையும் என்பது உங்களுக்கு தெரியும். And it involves 4 stages. அது 4 படிகளில் நடைபெறும். Glycolysis, oxidative decarboxylation of pyruvic acid, Krebs cycle, electron transport chain or oxidative phosphorylation. Glycolysis, pyruvic amino oxygenation,
கிரப் சுழற்சி, எலக்ட்ரான் கடத்து சங்கிலி அல்லது ஆக்சிஜனேற்ற பாஸ்பேட் சேர்ப்புன்னு 4 ஸ்டெப் இருக்கு. அந்த 4 ஸ்டெப்ல glycolysis takes place in the cytoplasm and the remaining 3 steps takes place in the mitochondria. காற்று சுவாசத்தின் 4 படிகளிலே 3 படிகள் என்பது எங்கு நடைபெறும் என்றால் மைட்டோகாண்ட்ரியால நடக்கும். ஃபர்ஸ்ட் படி கிளைகோலைசிஸ் மட்டும் என்ன இருக்கும், சைட்டோபிளாசத்தில் நடக்கும். அதுக்கப்புறம் இதில் ஏகப்பட்ட என்சைம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுவா. அந்த நொதிகளின் துணை கொண்டு உணவுப் பொருள் எரிக்கப்படும். குளுக்கோஸ் இஸ் கம்ப்ளீட்லி ஆக்சிடைஸ்ட். we get energy in the form of ATP. அப்ப what's the role of mitochondria is to produce cellular energy in the form of ATP. செல்லிலே ஆற்றலை உருவாக்குகிறது. அந்த உருவாக்குதல் என்பதுதான் இதனுடைய பணி. இந்த ஃபார்ம் ஆஃப் ATP, எனர்ஜியானது ATP-யா கிடைக்கும். இதில் என்னென்ன என்சைம் பார்ட்டிசிபேட் பண்ணுவான்னு உங்களுக்கு தெரியும். தட் இஸ் கிளைகோலைசிஸ் சைட்டோபிளாசத்தில் நடந்துடும். பாக்கி எல்லாம் தான் இங்கே மைட்டோகாண்ட்ரியாவில் நடக்கும். அந்த நொதி பேர்லாம் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோ, பின்னாடி படிப்போம் ரெஸ்பிரேஷனில். பைருவிக் டீஹைட்ரோஜனேஸ், சிட்ரிக் ஆசிட் சிந்தடேஸ், அகோனிடேஸ், ஐசோசிட்டிக் டீஹைட்ரோஜனேஸ், alpha ketoglutarate dehydrogenase, succinyl CoA synthetase, succinic dehydrogenase, fumarase, malate dehydrogenase போன்ற நொதிகள் எல்லாம் பங்கேற்கும். Then the matrix also possesses DNA, circular DNA, RNA, 70 as ribosomes required for the synthesis of protein. இவாள்கிட்ட இதை தவிர என்ன இருக்கும்னா DNA இருப்பா, RNA இருப்பா, ரைபோசோம்ஸ் இருப்பா. ரைபோசோமோட ரோல் தெரியும் உங்களுக்கு, புரோட்டீன் சிந்தசிஸ். மைட்டோகாண்ட்ரியா டிவைட் பை ஃபிஷன். ஒரு மைட்டோகாண்ட்ரியா 2ஆ மாறணும்னா அது பிளத்தலின் மூலமாக 2ஆக மாறும். All the enzymes of Krebs cycle are found in the matrix. Krebs சுழற்சிக்கு தேவையான அனைத்து நொதிகளும் இந்த மேட்ரிக்ஸ்ல இருக்கும். Except the succinate dehydrogenase. Succinyl CoA dehydrogenase ஒரு நொதி வரும். அதை தவிர அனைத்து நொதிகளும் இங்க இருக்கும். It's a semi-autonomous organelle due to presence of DNA. குளோரோபிளாஸ்ட் பசுங்கணிகத்தை போல இது ஒரு தற்சார்பு செல் நுண்ணுறுப்பு ஆகும். அதாவது பிறரை சார்ந்திருக்காது, டிஎன்ஏ இருப்பதால் தன்னைத்தானே கட்டுப்படுத்தி கொள்ளும் திறனை கொண்டது. செமி அட்டானமஸ் ஆர்கனல். மைட்டோகாண்ட்ரியாவும் செமி அட்டானமஸ் ஆர்கனல்ல தான் வருவா. குளோரோபிளாஸ்ட் எடுத்துட்டோம்னா அவ்வாலும் செமி அட்டானமஸ் ஆர்கனல்ல தான் வருவா. The unique characteristic of mitochondria is that they are inherited from female parent only. Two from female parent only, not two. அப்ப இதோட ஸ்பெஷல் கேரக்டர் என்னன்னா, அம்மாவிடமிருந்து பெண் செல்லிருந்து மட்டும்தான் மைட்டோகாண்ட்ரியா வரும். ஏன்னா கேமெட்டிக் ஃபியூஷன் நடக்கிறப்ப, கேமெட்டுகள் இணைகின்ற சமயத்தில் மேல் சப்ளை பண்றது ஸ்பெர்மிட்டோசோவால இருக்க நியூக்ளியஸ் மட்டும்தான். ஆண் என்பவர் விந்தணுக்களில் கொணப்படுகின்ற உட்கருவினை மட்டும் அறிவிப்பார்கள். சைட்டோபிளாசம் இஸ் ப்ரொவைடட் பை த எக். சைட்டோபிளாசம் என்பது பெண் இன செல்லாகிய அண்டத்தினால் தான் தரப்படும். ஸோ மைட்டோகாண்ட்ரியாவோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொன்னேன்னா, we inherit mitochondria only from the mother. பெற்றோர்களிலே தாயிடமிருந்து தான் அல்லது ஆண் பெண்களிலே பெண்களிடமிருந்து தான் மைட்டோகாண்ட்ரியாவானது அடுத்த ஜெனரேஷனுக்கு போகும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். புக்ல இல்லாட்டி என்சிஆர்டில இல்லாட்டி நீ தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமானது இது. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது about the plastids. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கறது என்னன்னா plastids. plastids அப்படின்னா தமிழ்ல கணிகங்கள் என்று அழைப்பார்கள். Plastids are found in all plant cells and euglenoids. அனைத்து தாவர செல்களிலும் காணப்படும் யூக்ளினாய்டுகள் என்று அழைக்கப்படுகின்ற யூக்ளினா விரிடிஸ் என்ற ஒரு உயிரியை கேள்விப்பட்டிருப்பாய், அங்கும் இருக்கும். The term plastid first used by Schimber அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் 1885ல யூஸ் பண்ணார். And the number of plastids increased by fission. பிளத்தல் என்ற நிகழ்வின் மூலமாக இந்த பிளாஸ்டிட் என்ன ஆகும்னா எண்ணிக்கையில் அதிகரிக்கும். இந்த பிளாஸ்டிட் ஜெனரலி 3 பிரிச்சிருக்கா. One is leucoplastid, another is chromoplastid, another is chloroplastid. வெளிர்கணிகம், வண்ணக்கணிகம், பசுங்கணிகம் என்று 3ஆக பிரிக்கப்பட்டுள்ளது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த லியூகோபிளாஸ்ட் இருக்கு போறப்போல அது அமைலோபிளாஸ்டிட், எலையோபிளாஸ்டிட் அண்ட் புரோட்டீனோபிளாஸ்டிட் அப்படின்னு 3ஆ பிரிச்சிருக்கா. அப்ப கணிகம், வெளிர்கணிகம், வண்ணக்கணிகம்,
பசுங்கணிகம் என்று மூன்றாக பிரிக்கப்பட்டுள்ளது. The main function of leucoplastid is storage. வெளிர்கணிகத்தின் முக்கியமான பணி உணவினை சேமித்தல். Chloroplastid responsible for photosynthesis. ஒளிச்சேர்க்கைக்கு முக்கிய காரணமாக இருப்பது இந்த பசுங்கணிகம் தான். Chromoplasts is generally seen in fruits and the flowers. கனிகளிலும் மலர்களிலும் காணப்படும். You know the role it attracts the insects for cross pollination. மலர்களில் அயல் மகரந்த சேர்க்கைக்காக பூச்சிகளை கவர்ந்து இழுத்தல் தான் இதனுடைய பணி என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள். அப்புறம் டீடைலாக வருவோம். இந்த பிளாஸ்டிட் இருக்கு பாருங்களே, இவ்வளவு டைப்பா பிரிக்கலாம். ஜெனரலா ஒன் இஸ் எட்டியோபிளாஸ்ட், இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா புரிஞ்சுக்கோங்களேன். கிறிஸ்டலைன் ரொம்ப முக்கியம். ப்ரோலாமெல்லர் பாடிஸ் கிறிஸ்டல் மாதிரி இருப்பா. ப்ரோலாமெல்லர் பாடிஸ்னா லாமெல்லா போன்ற தோற்றத்தை பெற்றிருப்பார். ப்ரிகர்சர் ஆஃப் குளோரோஃபில், குளோரோஃபில்களின் முன்னோடியாக இருப்பதற்கு எட்டியோபிளாஸ்ட் பேர். Chromoplastid, the colored plastid, pigment synthesis and storage, நிறமி உற்பத்தி சேமித்தல் பணியினை செய்வார்கள். குளோரோபிளாஸ்டிடோட ரோல் உங்களுக்கு தெரியும். போட்டோசிந்தசிஸ் ஒளி சேர்க்கை, as well as லிப்பிட் சிந்தசிஸ் கொழுப்பு உருவாக்கத்திற்கு காரணமாக இருப்பார்கள். லியூகோபிளாஸ்டிட் உங்களுக்கு தெரியும், ஸ்டோர் பண்ணுவா. இது ஸ்டோரேஜ். இதை தவிர ஃபேட்டி ஆசிட் அண்ட் அமினோ ஆசிட், கொழுப்பு அமிலத்தையும் அமினோ அமிலங்களையும் உற்பத்தி செய்வார்கள். அமைலோபிளாஸ்ட், ஸ்டோரேஜ் ஆஃப் ஸ்டார்ச் அண்ட் சுகர்ஸ், ஸ்டார்ச்சை ஸ்டோர் பண்ணினா அமைலோபிளாஸ்ட். லிப்பிட், ஆயில், கொழுப்பு எண்ணெயை ஸ்டோர் செய்தால் அதுக்கு எலியோபிளாஸ்ட். புரோட்டீனை ஸ்டோர் பண்ணினா புரோட்டீனோபிளாஸ்ட். அதே மாதிரி சொல்லணும்னா என்சைம் ஆக்டிவிட்டி, நொதிகள் செயல்பாடு இங்கே அதிகமாக இருக்கும். இது ஜென்ரலாக நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது. புக்கில் எதை பற்றி நிறையா கொடுத்துருக்காங்கன்னா குளோரோபிளாஸ்டிடை பற்றி தான் நிறையா கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க. The chloroplastid contain chlorophyll and carotenoids, trapping light energy essential for photosynthesis. குளோரோபிளாஸ்ட்ல என்ன இருப்பா? குளோரோஃபில் இருப்பா. இதை தவிர என்ன இருக்கும்? கெரோட்டினாய்ட்ஸ் இருப்பா. What is the role? The main function of chloroplastid is to trap sunlight, சூரிய ஒளியினை ஈர்த்து, convert the solar energy to chemical energy, ஒளி ஆற்றலை வேதி ஆற்றலாக மாற்றுகின்ற பணியினை தான் இந்த குளோரோபிளாஸ்டிட் செய்யும். குரோமோபிளாஸ்டிட் ஏற்கனவே சொன்னேன், கலர்டு பிளாஸ்டிட், நிறமுடைய கணிகங்கள். ஃபேட் soluble carotenoid pigments like keratin and xanthophyll, இவர்களில் கொழுப்பில் கரையக்கூடிய கெரோட்டின் மற்றும் xanthophyll என்று அழைக்கப்படுகின்ற நிறமிகள் காணப்படும். And this gives a yellow, orange or red color. மஞ்சள் நிறத்தையோ ஆரஞ்சு நிறத்தையோ அல்லது சிவப்பு நிறத்தையோ அளிக்கும். லியூகோபிளாஸ்டிட் இப்பதான் சொல்லி கொடுத்தேன், வெளிர் கணிகம்னு சொல்லிட்டு. கலர்லெஸ் பிளாஸ்டிட்ஸ், கலர்லெஸ் CLOUR, யூ இல்லாத பார்த்துக்கோ. எலியோபிளாஸ்ட் ஸ்டோர் ஆயில் அண்ட் ஃபேட், எண்ணெயினையும் கொழுப்பினையும் சேமித்தால் எலியோபிளாஸ்ட். ஸ்டோர் கார்போஹைட்ரேட்ஸ், அமைலோபிளாஸ்ட், கார்போஹைட்ரேட்டுகளை சேமித்தது என்றால் அமைலோபிளாஸ்ட். இஃப் தே ஸ்டோர் புரோட்டீன்ஸ், எலியூரோபிளாஸ்ட் ஆர் புரோட்டீனோபிளாஸ்ட், புரதத்தினை சேர்த்து சேமித்தது என்றால் புரோட்டீனோபிளாஸ்ட் என்று அழைக்கலாம். இந்த குளோரோபிளாஸ்டோட ஸ்ட்ரக்சரை பார்த்துக்கோங்க, இதான் ரொம்ப முக்கியம். போட்டோசிந்தட்டிக் ஆக்டிவிட்டி கேரிட் அவுட் பை திஸ் குளோரோபிளாஸ்டிட். பசுங்கணிகங்கள் தான் ஒளிச்சேர்க்கையில் ஈடுபடுகின்றன என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள். இதில் இட்ஸ் ஆல்சோ அன் எக்ஸாம்பிள் ஃபார் டபுள் மெம்ப்ரேன் செல் ஆர்கனல். இதுவும் இரட்டை சவ்வினால் சூழப்பட்ட ஒரு செல் நுண்ணுறுப்பாகும். And inside the membrane, matrix or stroma is present. சவ்வின் உட்புறத்தை மேட்ரிக்ஸ் அல்லது ஸ்ட்ரோமாக்கள் காணப்படும். அதில் சின்ன சின்னதாக காசு மாதிரி இருக்கும். The coin-like structures present in the matrix or stroma is said to be thylakoid. காசு மாதிரி இருக்கிறதுக்கு தைலகாய்டுன்னு பேரு. Group of coins or thylakoids unite to form the granum. எண்ணற்ற தைலகாய்டுகள் இணைந்து கிரானம் என்ற ஒரு அமைப்பினை உருவாக்கும். இது ஒரு கிரானம், இது ஒரு கிரானம்னு வச்சுக்கோ. Adjacent granules are united by stromal lamella or fret. அடுத்தடுத்த கிரானாக்களை இணைக்கக்கூடிய ஷவ்விற்கு ஃப்ரெட் என்று பெயர். இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சது. அப்போ என்ன முக்கியம்? காசு மாதிரி இருந்தால் காயின் லைக் ஸ்ட்ரக்சர், தைலகாய்டு. நிறையா தைலகாய்டு சேர்ந்தால் அதுக்கு என்ன பேர்? கிரானம்னு பேர். அப்புறம் முக்கியம், இது ஒரு கிரானம், இது ஒரு கிரானம்னு வச்சுக்கோ. Adjacent granules are connected by stromal lamella or fret. அடுத்தடுத்த கிரானாக்களை இணைக்கக்கூடிய ஷவ்விற்கு கிரானல் லாமெல்லாங்கிற மாதிரி ஸ்ட்ரோமல் லாமெல்லா அல்லது ஃப்ரெட் என்று பெயர்.
thylakoid enriched with the photosynthetic pigments. இந்த தைலகாய்டிலே தான் ஒளிச்சேர்க்கைக்கான நிறமிகள் காணப்படும். The thylakoid where photosynthetic activity takes place, so thylakoid or granule lamella is said to be the active center. பசுங்கணிகத்திலே இந்த தைலகாய்டு அல்லது கிரானல் லாமெல்லாவிலே தான் ஒளிச்சேர்க்கையானது நடைபெறும். எனவே ஆக்டிவ் சென்டர், இது செயல் மையம் என்று அழைக்கப்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும். இந்த குளோரோபிளாஸ்ட்ல வேற யார் இருப்பா அப்படின்னா டிஎன்ஏ, சர்க்குலர் டிஎன்ஏ, வட்ட வடிவ டிஎன்ஏ காணப்படும். 70 ரைபோசோம்ஸ், 70 ரைபோசோம்கள் இருக்கும். அண்ட் ஆர்என்ஏவும் இருக்கும். ஸோ இட்ஸ் ஆல்சோ an எக்ஸாம்பிள் ஃபார் செமி அட்டானமிக் பாடி. தற்சார்பு உடைய ஒரு பாதி தற்சார்புடைய ஒரு செல் நுண்ணுறுப்பு என்று அழைக்கப்படும். செமி அட்டானமிக்னா பாதி தற்சார்பு உறுப்புன்னு பேர். மைட்டோகாண்ட்ரியாவும் செமி அட்டானமிக் பாடியில தான் வருவா. குளோரோபிளாஸ்டிட் பசுங்கணிகமும் செமி அட்டானமிக் பாடியில் தான் வருவா. அப்புறம் குளோரோபிளாஸ்டை பத்தி இங்க சொல்லியிருக்கடா குட்டி, அங்க சொன்னது திருப்பி வரும். லொகேஷன் மீசோஃபல், இது இலை இடை திசுவிலே காணப்படும். Meso means in the middle, philo means leaf, mesophil means the middle of the leaf. இலையின் மைய பகுதிக்கு மீசோஃபில் அல்லது இலையிடை திசு என்ற பெயர். அங்கதான் இந்த குளோரோபிளாஸ்டிட் இருப்பா. ஷேப், இட்ஸ் ஆஃப் வேரியஸ் ஷேப், பல்வேறு வடிவங்களில் காணப்படும். The number, இவற்றின் எண்ணிக்கை. One chloroplast present in Chlamydomonas, 20 to 40 per cell in the mesophil. கிளாமிடோமோனாஸ் என்று அழைக்கப்படுகின்ற பச்சை பாசியிலே ஒரே ஒரு பசுங்கணிகம் காணப்படும் குளோரோபிளாஸ்டிட். ஆனால் நம்மளோட மீசோஃபில் இருக்கு பத்தியோன்னா, அந்த மீசோஃபில்ல இருக்க செல் பாலிஷேடு பேரன் கைமா, ஸ்பாஞ்சி பேரன் கைமான்னு செல் இருக்கும். ஈச் செல் வித் 20 to 40 குளோரோபிளாஸ்டிட். ஒவ்வொரு இலையடை திசு பாலிஷேடு ஸ்பாஞ்சி பேரன் கைமா எடுத்துனோன்னா அந்த பாலிஷேட்லையோ அல்லது ஸ்பாஞ்சிலையோ எவ்வளோ இருக்கும்? 20 to 40%. ஒரு செல்லில் 20 to 40 குளோரோபிளாஸ்டிட் இருக்கலாம். டபுள் மெம்பரேன் ஏற்கனவே சொல்லியாச்சு, இரட்டை சவ்வினால் சூழப்பட்டது. The inner membrane is less permeable. இந்த ரெண்டு சவ்வுல உட்சவ்வானது சரியாக ஊடுருவ முடியாத பொருட்கள். The space limited by the inner membrane is called stroma. அதாவது இன்னர் மெம்பரேனுக்குள்ள ஒரு திரவம் இருக்கும், அதுக்கு பேர் மேட்ரிக்ஸ் ஆர் ஸ்ட்ரோமான்னு பேர். அதுல காசு மாதிரி இருப்பா. காசுக்கு என்ன பேர்? தைலகாய்டுன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். காசு எல்லாம் சேர்ந்தா அதுக்கு என்ன பேரு? கிரானம்னு பேர். இங்க பாருங்க, கால்டு, இங்க கால்டு கிரானம்னு இருக்கும். இங்க ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு. Thylakoid are arranged in stacks like piles of coins called grana. இது ஸ்பெல்லிங் தப்பு. கிரானம் சிங்குலர், கிரானா ப்ளூரல். இந்த கிரானம் இங்க இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இது ஒரு கிரானம், இது ஒரு கிரானம். Adjacent granas are connected by stromal lamella. இந்த ஸ்ட்ரோமல் லேமெல்லா அல்லது ஃப்ரட் என்பதுதான் கிரானாக்களை இணைக்கும். அப்புறம் இந்த தைலகாய்டு உள்ள ஒரு ஸ்பேஸ் இருக்கும், அதுக்கு பேர் லியூமன் பேர். தைலகாய்டின் உட்புறத்தை இடைவெளி காணப்படும், அதற்கு லியூமன் என்று பெயர். இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு. குளோரோபிளாஸ்ட் கண்டைன் 70 ரைபோசோம்ஸ். ஏற்கனவே சொல்லிட்டேன், டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ. 70 ரைபோசோம்களையும் டிஎன்ஏவினையும் ஆர்என்ஏவையும் பெற்றிருக்கும். ஸோ செமி அட்டானமிக் பாடிஸ், பாதி தற்சார்பு உறுப்பாக இது செயல்படுகிறது. வேற என்ன தெரிஞ்சுக்கணும்? தைலகாய்டில் இருக்கக்கூடிய இதான் தைலகாய்டு. அதில் சின்ன சின்னதா போட்டோசிந்தசிஸ் நடக்கிறதுக்கு யூனிட் இருக்கும். அந்த போட்டோசிந்தசிஸ் நடக்கிற யூனிட்டுக்கு பேர் குவாண்டோசோம்ஸ் பேர். photosynthetic units present in the thylakoid is said to be quantosome. தைலகாய்டிலே காணப்படுகின்ற ஒளிச்சேர்க்கையில் ஈடுபடக்கூடிய சிறப்பு தன்மை வாய்ந்த அமைப்புகளுக்கு குவாண்டோசோம்கள் என்று பெயர். What is the role? What is the role of chloroplastid? பசுங்கணிகத்தின் பணி என்ன? Number 1, photosynthesis. ஒளிச்சேர்க்கை என்பது அதனுடைய முதல் பணி. Conversion of solar energy into chemical energy. ஒளி ஆற்றல் வேதி ஆற்றலாக மாற்றப்படுதல். Light reaction takes place in the granum. Dark reaction takes place in the stroma. அதாவது கிரானாக்கள் இருக்கு பாருங்கோலே, அந்த கிரானாக்கள்ல ஒளிவினை நடக்கும். மேட்ரிக்ஸ் ஆர் ஸ்ட்ரோமா என்று அழைக்கப்படுகின்ற திரவ பகுதியிலே இருள் வினையானது நடைபெறும். It is also involved in photorespiration. ஒளி சுவாசம் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு நிகழ்விலும் பங்கேற்கும். Respiration in the presence of sunlight is said to be photorespiration. சூரிய ஒளியின் துணை கொண்டு நடைபெறக்கூடிய ஒரு சுவாசத்திற்கு ஒளி சுவாசம் என்று பெயர். அந்த photorespiration இது நடக்கிறதுக்கு உதவும் ஞாபகம் வச்சுக்கோ. Thanks a lot for hearing. Thank you very much. Thank you.